கத்திரிக்காய் பொரியல், முள்ளங்கி சாம்பார், கத்திரிக்காய் பொரியல் செய்ய வரேன். இப்போ கத்திரிக்காய் பொரியல் செய்ய போகிறேன். சாம்பார் ரெடி. இப்போ பொரியல் செய்துட்டு சூடாக சாதம் வச்சு அவங்க சாப்பிடுவாங்க. இல்லை பொரியல் பண்ணலாமா? இப்போ வந்து பொரியலுக்கு வந்து இந்த பாருங்க வெங்காயம் தக்காளி அரிஞ்சிட்டு வெள்ளை கத்திரிக்காய் கரைச்சி அதனால அது ஒரு ரவுண்ட் ரவுண்டாக பொரியலுக்கு அரிஞ்சு வச்சுட்டேன். இதை உங்கள் விருப்பத்துக்கு எப்படி வேணாலும் அரிஞ்சிக்கலாம். ஏன்னா நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை வேறு எல்லாம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நான் காலையிலே வந்து அவர் கூட ஆஃபீஸ் போயிட்டு நான் டயாலிசிஸ் இருக்கு. ஏன்னா வாட்ரு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு வெயிட்டு. மழை நாள் அது வந்து வாட்ரு பாடியில் இருக்கக்கூடாது, அவருக்கு எடுத்துடணும் இந்த வாட்ரு. ஏன்னா கிட்னி பேஷண்ட்டில் அதனால் எடுத்துடணும். இந்த பாருங்க எண்ணெய் ஊற்றிக்கிற மக்களே. கொஞ்சமாக ஊற்றிக்க வேணும்னா ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டோன்னா அந்த காயில் எண்ணெய் காய்ஞ்சோங்க. ஒரே மழை வர மக்களே. மழை ரொம்ப மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. ஓவராக மழை பெஞ்சிக்கிட்டு இடிச்சு மழை அதிகமாக இருக்குது. ரொம்ப எனக்கு கொஞ்சம் தலை சுத்த எனக்கு 2 நாள் ஆமாது. கிட்னஸாக இருக்குது. என்ன பண்ணுறீங்க? கடுகு போடுறேன். கடுகு போட்டேன்னா இப்போ சீரகம் என்ன அடுப்பு பார்க்குறீங்களா? உளுந்து கொஞ்சம், உளுந்து கடலைப்பருப்பு கொஞ்சம், அப்புறம் வரமிளகா. இந்த கடலைப்பருப்பை நான் உடச்ச கடலை வச்சு தின்னுருக்கேன் நிறைய வாட்டி. வரமிளகாவை அள்ளி அள்ளி சேர்த்துக்கோ. கொஞ்சம் ஒரு 2 மிளகா போதும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க? இதெல்லாம் பொரிஞ்சு இதுவாகட்டும். வெங்காயம் தக்காளி சேர்க்க போகிறீங்களா? மழை காலம் சின்னஸில் கொஞ்சம் அடுப்பு வந்து சூடு லேட்டாகுது. கடாய் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. வெடிக்குதா? தக்காளி வெங்காயம் தக்காளி வெங்காயம் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் வெங்காயம் தக்காளி சேர்க்கணும். இந்த கத்திரிக்காய் பொரியல் இது போல் சாம்பாருக்கு தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் பொரியல் தண்ணியெல்லாம் ஊற்றாத எப்படி பாருங்க, சிம்பிளாக செய்யலாம். இது வேறு என்ன பண்ணுறீங்க? வரணும் வெங்காயம் தக்காளி வதங்கினால அதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். இது வந்து சால்ட்டு தான் போடணும். சால்ட்டு இது போட்டுட்டு அப்புறம் வேணும்னா திருப்பி போட்டுக்கணும். காய் போட்டாங்க அதில் வந்து இது வதங்கணும்ல. வதங்கினா நல்லா சீக்கிரமாக வெந்துடும். வெங்காயமாக வதங்கிடும். தக்காளியோ அனைவருக்கும் நவராத்திரி கொலு வைக்க போகிறவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். முன்னாடி வாழ்த்துக்கள். கொலு வைக்கிறீங்கன்னா எங்களுக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. லைக்கையும் போட்டுருங்க. பாருங்க இப்போ வந்து கத்திரிக்காய் சேர்க்க போகிறீங்களா? கத்திரிக்காய் சேர்க்க ரவுண்ட் ரவுண்ட் கத்திரிக்காய். இது ரவுண்ட் ரவுண்டாக வரையலாம், நீட்டாக வரையலாம். உங்கள்கிட்ட ஷேப்பாக இருந்தால் ஸ்டாராக கூட அறியலாம். எப்படி வேணால் அறியலாம். நல்லா கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் வேறு வெறும் மிளகாத்தூள், வரமிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் மறந்துட்டேன். வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் கொஞ்சம் காரத்துக்கு தகுந்த போட்டுக்கலாம். அவங்க காரத்துக்கு இல்லையா? ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் நிறைய காரம் இருக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் போட்டிருக்கனால போட்டுருக்கோம். இதுதாங்க கத்திரிக்காய் வதங்கின பிறகு பார்க்கலாம். எப்படி தொக்காட்டம் இருக்குல்ல. விட்டாங்க செம்மையாக செவுந்துருச்சு. இது வந்து தண்ணி இன்னி நான் ஊற்றலை மக்களே. வெறும் இந்த பாருங்க போட்டுட்டு மூடி திறந்தது தான். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது இதுக்கு. வெறும் அந்த கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றணும்னா கத்திரிக்காய் கிரேவியாக மாறிடும். இதுவே பாருங்க குழஞ்சிச்சு. கொஞ்சம் வெந்துருச்சு நல்லா. ஆனால் எங்கள் வீட்டில் சொல்லுவாருன்னா ஊறுகாய் தான் இருக்கு. சூப்பராக இருக்கு பாருங்க. கத்திரிக்காய் பொரியல் ரெடியா? ரெடி. பாய் மக்களே.
இப்போ பிறந்தநாள் திருமணம் காணும் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்க வாழ்க வளமுடன். ஓகே, ஹேவ் அ நைஸ் டே. பாய். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. பாய்.